அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். சிம்ம ராசினருக்கு 2 கேது, 6ஆம் இடத்தில் சூரியன் புதன், 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். அஷ்டமத்தில் சந்திரன், சுக்கிரன், ராகு பகவான் இணைந்து உள்ளனர். ஜென்ம ராசியாதிபதி சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதாலும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7இல் சனி, 8இல் ராகு இருப்பதால் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் வளமான பலன்களை பெறக்கூட வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளை தற்போது பெற முடியும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை மட்டும் சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். அவசியத்திற்கு செலவு செய்யுங்கள். அனாவசிய செலவுகளை தவிர்க்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். தனி திறமை தங்களுக்கு உண்டு. மாணவியர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று பரிசுகளை வெல்வீர்கள். வரும் நாட்களில் வளமான பலன்களை பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது சிறப்பு. சூரியன் 6இல் இருப்பது நல்ல அமைப்பு. அரசாங்க அனுகூலம் உண்டு. கட்சியில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். அவர்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். ஆத்ம பலம் அதிகரிக்கும். ராசிநாதன் சூரியன் சாதகமாக இருப்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்கும். 11இல் செவ்வாய் அமைந்திருப்பதால் வீடு மனை விஷயத்தில் திருப்திகரமாக அனைத்தும் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழிலில் லாபம் ஏற்படும். வாங்கிய இடம் நல்ல விலைக்கு போகும். பாக பிரிவினை நன்றாக முடியும். அலுவலகத்தில் உங்கள் கீழ் பணிபுரியும் ஊழியர்களால் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பெருமைப்படும் சம்பவங்கள் நடைபெறலாம். புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக உயர்வும் ஊதிய உயர்வும் ஏற்படும். 8இல் உச்சம் தரும் சுக்கிரன் உங்களுக்கு ஏற்றத்தை தருவார். 2இல் உள்ள கேது, 8இல் உள்ள ராகு. நீங்கள் எதுவும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தை சொல்கிறது. கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. வார்த்தைகளில் கவனம் தேண்டும். இல்லாவிட்டால் அந்த வார்த்தைகளை தங்களை வம்புல் மாற்றிவிடும். கணவன் மனைவியின் உடல் நலனில் கவனம் தேவை. மனைவி வழி அல்லது கணவர் வழி உறவுகளால் வருத்தங்கள் ஏற்படலாம். 1ஆம் தேதி இரவு 8:59 முதல் 3ஆம் தேதி இரவு 11:17 தேதி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. குடும்ப உறவில் கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஆக கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள். தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.